வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். துலாம் ராசிக்காரர்கள், அதாவது மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இந்த வாரம் இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாரமாக தான் இருக்கும். இவங்களோட ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஹெல்ப்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்குது. சுக்கிர பகவானோட ஆதரவு இந்த வாரம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மரியாதை, கலைநயத்தோட ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு அதிகமாக காத்துட்ருக்கு. தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2-3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க உங்களுக்கு நல்லா கூடுதலாக சப்போர்ட் கொடுப்பாங்க, கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்ஸ் எல்லாருக்குமே. அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய கான்டாக்ட்ஸ் மூலியமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பியூட்டி செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் காத்திருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றம் இவங்களுக்கு பாக்கிய காத்துட்ருக்கு. முக்கிய ஆவணங்களை கையெழுத்து போடும்போது மட்டும் முக்கிய விஷயங்கள் ஏதாவது கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. எதையும் படிக்காமல் டக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க, நல்லவர் தான், தெரிஞ்சவர் தான் அப்படின்னு டக்குன்னு சைன் பண்ணிடாதீங்க. படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். பண வரவை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்குங்க இந்த வாரம். எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் டிலேவாக கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பார்த்திங்கன்னா இறுதியில் உங்களுக்கு ஒரு வீடுக்கு தேவையான வீடு அலங்காரம் செய்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான செலவுகள் மட்டும் உங்களுக்கு அது வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. எது முக்கியமான செலவுகள், எந்த அலங்கார பொருட்கள் உண்மையாக தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. சேவிங்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் சின்னதாக சேவிங்ஸ் யூஸ் பண்ணுங்க, அது உங்கள் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சி செஞ்சு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து, ரிலேஷன்ஸ் கிட்டே இருந்து எல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாமா வேண்டாமா அந்த மாதிரியான உங்களுக்குள்ளார கொஞ்சம் தயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. எந்த ஒரு வாய்ப்பும் இழக்காதீங்க, கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு, அவங்க ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் லா படிக்கிறவங்க, லாங்குவேஜ் சம்மந்தமாக படிக்கிறவங்க கிட்டலாம் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். ஒரு கேங் ஒர்க், அதாவது குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதாக ஸ்கின்னில் அலர்ஜி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வரும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அதிகமாக தேவையில்லாமல் அந்த எங்கேயாவது ரோட்டில் கிடைக்கிற மாதிரியான நல்ல எண்ணெயில் சமைக்காத உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக ஏற்பட்டுரும். அது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது ரோட்டில் அந்த மாதிரி சின்ன ஸ்வீட்டு எண்ணெயில் செய்கிற விஷயங்களை சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னா இந்த 2 நாட்களை பயன்படுத்திக்கோங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. அதே மாதிரி நம்பர் பொறுத்தவரையில் உங்களுக்கு 6, 8 இந்த 2 நம்பர், அதாவது 6 and 8 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 2 கலரை இந்த வாரம்
நீங்கள் ட்ரெஸ்ஸை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வெளியில் போகும்போது ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு செய்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வெள்ளை கலர் பூ வச்சு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் தானம் செய்யுங்க. அது வந்து உங்கள் மனசில் வந்து ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.